அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன், ஸ்காப்ரோ, கனடாவிலிருந்து. இன்றைய சிந்தைக்கு விருந்தாக முதலில் குரல் நவீனம் ST 1000 142வது குரல் நவீனம். பொறாமை, ஜெலசி. பிறர் ஆற்றலை சகியாத சிலர் தனது ஆற்றலை உணராத ஊனம் பொறாமை. பிறர் ஆற்றலை சகியாத சிலர் தனது ஆற்றலை உணராத ஊனம் பொறாமை. Unable to tolerate others' abilities, some fail to realize their own hidden strength. This severe mental handicap is jealousy. ஆமாம், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் எல்லோரும் வாழ்க்கையில் தங்களுக்குள் இருக்கும் திறமைகளை வெளியில் காட்டுவதில்லை. அவர்கள் சாதாரண விலங்கினங்கள் போல் உண்பதும் உறங்குவதும் உறவு கொள்வதுமாக தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டு மரணத்தை விடுகிறார்கள். ஆனால் இதை மீறி பலர் தங்களுக்குள் உள்ள திறமைகளை உணர்ந்து அதை வெளிக்காட்ட முயல்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் மற்ற மக்களுக்கு தங்களை இனம் காட்டிக் கொள்கிறார்கள். அவருடைய திறமைகள் என்று சொல்லும்போது விஞ்ஞான ரீதியாகவோ விஞ்ஞான ரீதியாகவோ மற்றும் பலவிதமான விளையாட்டு ரீதியாகவோ தங்களுடைய திறமைகளை, தங்களுக்குள் இருக்கும் திறமைகளை அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள். இதன் மூலம் அந்த திறமைகளின் மூலம் அவர்கள் வெளிக்காட்டப்படும் போது மக்களிடமிருந்து பலவிதமான வரவேற்புகள் பெறும்போது அதன் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் தங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை தேடிக்கொள்வதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் தங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மைகள் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நாட்டுக்கும் பெருமை தேடி குடிப்பவர்களாக பலர் இருக்கிறார்கள். இந்த வகையில் இப்படிப்பட்ட தனித்திறன் கொண்ட மக்கள் உலகத்தில் பிரபல்யமாகிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் தங்களுடைய திறமைகளை உணராதபடியினால் மற்றவர்களின் திறமைகளை பார்த்து பாராட்டுபவர்களும் இருக்கிறார்கள். அதை பாராட்டும் மனம் இல்லாதவர்களுமாக இருக்கிறார்கள். எனவே குறை சொல்பவரும் இருப்பார்கள். எனவே ஒருவர் மற்றவருடைய திறமைகளை மெச்சாமல் அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து செல்பவர்கள் தங்களின் திறமைகளை உணராதவர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பார்கள். தங்களுக்குள்ளும் ஒரு திறமை இருக்குது என்பதை அவர்கள் அறியாமல் அப்படியே சாதாரண விலங்குகள் போல் வாழ்ந்து மடிபவர்கள்தான் மற்றவருடைய திறமைகளை பற்றி அக்கறை கொள்வதில்லை. அதுக்கு ஒரு பாராட்டு கூட தெரிவிக்க மாட்டார்கள். எனவே உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒரே மாதிரித்தான் உருவாகிறான். கருவில் ஒரே மாதிரித்தான் உருவாகிறான். ஆனால் உருவாக்கப்படும் தாயின் திறன்கள் வேறுபடலாம், அல்லது அவன் வாழும் சூழ்நிலை வேறுபடலாம், அல்லது அவன் கற்கும் விதங்கள் வேறுபடலாம். அதன் மூலம் அவன் பெறும் அறிவு ஆற்றல் வேறுபடலாம். எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை படித்தால் மட்டும் வருவதில்லை, படியாவிட்டாலும் இயல்பாகவும் பெறக்கூடிய திறமைகள் அப்படியும் எத்தனையோ மனிதர்கள் சாதித்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில். எனவே மனிதர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பெற்றோராகும்போது நீங்கள் பெறும் பிள்ளைகளுக்கு அவருடைய தனித்திறனை வளர்க்கும் விதமாக அவர்களை இனங்காணவும். அவர்கள் எண்ணத்தில் அதிகம் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். விளையாட்டுக்களிலா அல்லது படிப்பிலா அல்லது வேறு ஏதாவது துறைகளிலே அவர் சின்னலிருந்து அதிகம் நாட்டம் காட்டுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை நீங்கள் அந்த துறையில் அவர்கள் திறமையாக வருவதற்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும். பாடக்கூடிய துறையாக இருந்தால் பாட்டுக்கு ஊக்கம் கொடுங்க, எழுதக்கூடிய இருந்தால் எழுத்துக்கு ஊக்கம் கொடுங்க. இப்போ அப்படி நீங்கள் அந்த திறமையை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோருக்கும் அறிவு வேணும். பெற்றோரும் அந்த சிந்தனையில் உள்ளவர்களாக இருந்தால் தான் பிள்ளையோடைய திறனை அது அவர்களும் ஏதோ பிள்ளையை பெற்றுட்டோம், சாப்பாட்டை கொடுத்தோம், படுக்க வச்சோம், உறங்க வச்சோம், நாங்களும் படுத்தோம் இந்த மாதிரி வாழ்ந்தால் அது ஒரு சாதாரண விலங்கின வாழ்க்கை தான். இப்படி பல பெற்றார்கள் இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இந்த தந்தைமார், தகப்பன்மார் பெரும்பாலும் வேலை என்று போனாலும் குடும்பத்தில் இந்த பிள்ளைகண்டியாலே அக்கறையில் மிக குறைவான தகப்பன்மார் இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலான சிலர் தங்களுடைய சுகபோகங்களை அனுபவப்படுறதில் தங்களோட வாழ்க்கையை கழிக்கிறார்கள். குடி புகைத்தல் போன்ற சுகபோகங்களில் தங்களோட வாழ்க்கையை கழிக்கிறதால பிள்ளைகளில் தாய் எல்லாத்தையும் பாப்பான்னு நினச்சி போட்டு வீடு வேலைக்கு போகிறதும் வீட்டை சமைச்சோன்னு சாப்பிட்டு படுக்கிறதும் அப்படிப்பட்ட பெற்றோர் தந்தையரும் இருக்கிறார்கள். அதை விட்டு பெரும்பாலான சில தந்தையர்கள் தங்களோட குடும்பத்தில் கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்று அதை எப்படி வளர்க்க வேண்டும், அவர்களுடைய படிப்பை விட்டு தனித்திறன் உள்ளவர்களாக அவர்களை வளர்க்க வேண்டும்,
அதை இனங்கண்டு அவர்கள் எந்த துறையில் வேறு நாட்டங்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து செய்வோம். அப்போ இப்படி இவற்றை அறிந்து ஒருத்தர் தன் திறமைகளை வெளிக்காட்டி வரைக்க மற்றவர் திறமைகளை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் ஒரு காலம் வராது. இதைத்தான் ஒரு தமிழ் ஆசிரியை இங்கு இந்த பொறாமை பற்றிய ஒரு விளக்கத்தை திருக்குறள் அடிப்படையில் கூறியிருப்பார். அந்த திருக்குறளில் கூட பொறாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நானும் குறள் நவீனம் என்ற அடிப்படையில் இந்த பொறாமை பற்றி சொல்லியிருக்கிறேன். எனவே உண்மையில் பொறாமை இல்லாமல் ஒரு மனிதன் மற்றவருடைய திறமையையும் மெச்சி தனது திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் தனது தனித்திறனை முதலில் இனம் கண்டு கொள்ள வேண்டும். தனித்திறனை இனம் கண்டு அதை வளர்த்து அதன் மூலம் தானே அதை செயல்படுத்தி நாங்கள் வெளி உலகுக்கு காட்டும்போது இப்போ உங்களை எவரும் தேடி வந்து பாராட்ட மாட்டார்கள். உங்களோட திறமைகளை நீங்களே அறிந்து நீங்களே முதலில் காட்ட வேணும். அதுக்காக நீங்கள் உங்களோட திறமையை காட்டுவது மற்றவர்கள் இதங்க எப்படி வேலை என்ன பிரயோசனம் கேட்கக்கூடும். அப்படி இல்லை. நீங்கள் தான் உங்களோட திறமையை முதல் உங்களை நீங்கள் புகழ்ந்து கொள்ளணும். உங்களை நீங்கள் நேசிக்க வேணும். தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் காலை மணி முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். எப்படி உங்கள் முகம் மலர்ச்சியாக இருக்கிறதா, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிறதா பாருங்கள். உங்களோட முகத்தில் விகாரம் இருந்தால் அதை மாற்றுங்கள். உங்களோட மனப்போக்கால் அந்த முகத்தை தெரியும் விகாரங்களை மாற்ற முடியும். மனதில் எப்போதும் நல்ல விஷயங்களை சிந்தியுங்கள். நல்லதை மக்களுக்கு சொல்ல முயலுங்கள். நல்ல கருத்துக்களை சிந்தியுங்கள். நல்ல புத்தகங்களை வாக்குங்கள். மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்வதனால் மகிழ்ச்சி அடையுங்கள். எனவே அந்த திறன் உங்களுக்கு வளர்த்து கொள்ளும்போது நீங்கள் உங்களை நீங்களே நேசிப்பீர்கள். நல்லதாக உடுப்பு போடுங்கள். வெளியில் போகும்போது முதல் வீட்டில் குளித்து வடிவாக சுத்தம் செய்து செல்லுங்கள். ஒரு சிலர் நான் குளியாமல் அப்படியே முகத்தை கழுவி கொண்டு ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த நீரை உடம்பு முழுக்க விட்டு குளிக்கும்போது அந்த உடல் ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறது. நல்ல தூய்மையான சுத்தமான உடுப்பை போடுங்கள். அதே நேரத்தில் அழகாக உடை விடுங்கள். உங்கள் தோற்றத்தை வெளி உலகுக்கு வடிவாக காட்டுங்கள். அப்படி காட்டுவதற்கு உங்களுக்கு மனம் வேண்டுமானால் முதல் உங்களை நீங்கள் லவ் பண்ணணும். யூ ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களை நீங்கள் லவ் பண்ண வேண்டும். அந்த லவ் இருந்தால் தான் மற்றவர்களை நீங்கள் லவ் பண்ண முடியும், அன்பு வைக்க முடியும். அந்த அன்பு இருந்தால் தான் உங்களுக்குள்ள உள்ள ஒரு திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்ற அந்த ஓர்மம் வரும். அந்த ஓர்மம் வந்தால் தான் நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்ற சிந்திப்பு வரும். அதன் மூலம் மற்றவர்கள் நீங்கள் செய்கிற என்ன பாடினால் என்ன, ஆடினால் என்ன, எழுதினா என்ன, பேசினா என்ன, என்னத்தை செய்தாலும் மற்றவர்களும் அதை பார்த்து பிரமிக்க வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதன் மூலம் உங்களை ஒரு சிலர் பாராட்டினாலும் அதில் ஒரு இன்பம் வரும். அப்போ மகிழ்ச்சியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரும் குறள் நவீனத்தில். இது அந்த மகிழ்ச்சி வரும். அதே போல் இந்த பொறாமை தவிர்க்கப்பட வேணும். பொறாமை தவிர்த்து உங்களுடைய டேலண்டை காட்டி பெருமை பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. திறமைகளை காட்டாமல் நீங்கள் பெருமை பேசிக்கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. இப்போ உங்களோட பிள்ளைகளை எத்தனை தாய்மாரை காண்றதுக்கு இந்த விஜய் டிவி அதில் வர்ற அந்த பிள்ளைகள் செய்கிற திறமைகள் டான்ஸ் அதில் பார்த்து பெருமையாக பேசுகிறாங்க. தங்களோட பிள்ளைகளை அதொன்றும் செய்ய தூண்ட மாட்டார். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நிறைய இருக்கிறார்கள். தங்களோட பிள்ளைகளை படிப்புன்னு விடுவார்களே ஒழிய மற்ற அவர்களுக்குள் இருக்கும் அந்த திறன்களை அறிஞ்சு அதையும் தாங்கள் முன்னேற்ற வேணும்னு சிந்திக்க மாட்டார்கள். இந்த விஜய் டிவியில் பார்த்து மற்ற பிள்ளைகள் செய்கிறத ஆவுண்டு கத்தி சிரித்து கொண்டிருப்பார்கள். அழுகிற இடத்துல அழுவார்கள். ஆனால் தங்களோட பிள்ளைகள் என்ன செய்யணும், அப்படி வர வேணுமென்றது அந்த சிந்தனை பெரும்பாலான பெற்றாருக்கு. இதெல்லாம் தவறு. நீங்கள் மற்ற பிள்ளைகளை பாராட்டத்தான் வேணும், பார்க்கத்தான் வேணும், ரசிக்கத்தான் வேணும். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அதையும் நீங்கள் அவர்களுடைய டேலண்டை அறிஞ்சு நீங்கள் முன்னேற்ற வேணும். அப்படி ஒன்று நீங்கள் செய்தால் தான் நீங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் வராது. சில அதெல்லாம் கடவுள் கொடி என்று சொல்லுவார்கள். கடவுள் கொடியால் அவள் அப்படி சிறப்பாக பாடுறாள் என்று சில பேர் நான் எத்தனை தாய்மாரை கண்டிருக்கேன். அதெல்லாம் போய் கடவுள் கொடி என்றல்ல, இயற்கையின் கொடியாக இருந்தாலும் உங்களுடைய தனித்திறனை நீங்கள் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். இயற்கை எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறனை கொடுத்து அவர்கள் பிறந்த சூழல், பெற்ற தாய்மார்கள், உண்ட சாப்பாடு, மற்ற பழக்க வழக்கங்கள், படித்த விதங்கள், கற்பித்த ஆசிரியர் என்று பல காரணிகள் ஒரு பிள்ளைன்ற திறனை தீர்மானித்தாலும் அந்த திறனை இனங்கண்டு அதை வளர்த்து விட வேண்டியது முதல் தாயும் தகப்பனும் தான். பின்பு ஆசிரியர்கள், அதன் பிறகு சமூகத்தில் மக்கள் அதை வரவேற்றால் அவரை மேலும் வளர்த்து விடுவார்கள். இதுதான் உண்மை. எனவே இந்த பொறாமை, ஜெலசி என்ற அந்த கருத்துப்பட என்னுடைய குறள் நவீனத்தின் இந்த குறள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து பொறாமைப்படாதீர்கள். பிள்ளைகளையும் அப்படி வளருங்கள். அதே நேரத்தில்
பிள்ளைகள் வளரும்போது அவர்கள் பொறாமைப்படாமல் இருப்பதற்கு அவர்களுக்குள்ளும் ஒரு திறனை கண்டு அவர்களை சரியான முறையில் வளர்த்தால் அவர்களும் மற்றவருடைய திறமையை பாராட்டுவார்கள். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரத்துக்குள் அவர் வளரும்போது எல்லோரும் திறமசாலிகளாக ஒரு கூட்டாக வளரும்போது தகாத விஷயங்களை செய்ய மாட்டார்கள், தகாத பழக்க வழக்கங்களை செய்ய மாட்டார்கள், நல்ல ஆற்றல் உள்ள மனிதர்களாக எங்கள் சமுதாயத்தில் விடப்படுவார்கள். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த பெற்றோர்கள் வணங்கப்பட வேண்டியவர்களாக மக்களால் போற்றப்படுவார்கள் ஒரு காலத்தில் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தில் சந்திக்கும் வரை உங்களை இடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் எஸ்டி நாதன். நன்றி.